எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, யாரும் தப்பான என்ன ஸ்பீக்கர் கிழிஞ்சிருச்சாங்க. அதாவது கிரகணம் இந்த படம் வந்து முதல்ல டைரக்டர் இளனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு 2 படம் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச படம் இந்த கிரகணம். ஸோ அவர் வந்து முதல்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து போட்டு காமிக்கும் போது, ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சரி, அப்புறம் உங்கள் கூட வந்து நீங்கள் யார் கூட பண்ணுறீங்கன்னா இவர் கையில் சந்தன் கூட பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் படம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப அற்புதமாக காமெடி. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும், சிரிக்கிறார் பாருங்க. நீங்களாம் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹீரோயினுக்கும் அவருக்கும் எவ்வளோ கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த அதாவது அவர் வருத்தப்பட்டார்னா வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இங்கே இருக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஏன் கொடுத்துருக்காரு. சொல்லிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்க, அந்த மாதிரி ஒரு லிப்லாக்ஸே நீங்கள் இருந்ததில்லை. அதாவது அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் வந்து யாருக்கும் வந்து கம்மிங் ஷாட்டில் யாருக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை. அதே தான். ஏன்னா எனக்கு வந்து 4 நாள் ஷூட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் இவர் சந்திரனுக்கும் வந்து ஒரு 4 நாள் போச்சு நைட்டில். ஸோ அதனால் நைட் எஃபெக்ட்ன்றதுனால என் பார்த்தோன்னே என்ன தோணுச்சோ தெரியல அவருக்கு. அதாவது நீங்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷார்ட்ஸ் வந்து அவர் எடுக்கும்போது வந்து எடிட்டருக்கு வேலையை கொடுக்க மாட்டார் நினைக்கிறேன். இப்போ மணியெல்லாம் அவரெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு தான், எடிட்டர் மணியெல்லாம் எனக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து தெரியும். ஏன்னா வந்து இவரே எடிட் பண்ணி தான் எடுப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இவ்வளோதான் எடுக்கணும், இது போதும் ப்ரோ, ஓகே, இது சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவார். அந்தளவு வந்து பயங்கரமான டேலண்டான ஆள் வந்து டைரக்டரு. ஸோ அவர் வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக கூட ரொமான்ஸ் பண்ண கையல் சந்திரன் அவர்கள் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் தெரியாத, அவர் கூட மட்டும் போனதால எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கிரகணம். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், கேமராமேன் அவரை பற்றி சொல்லி ஆகணும். சரவணன் சார், இல்லை நல்லபடி தான் சொல்லுவேன். அதெல்லாம் ஏன்னா அவர் தான் அதெல்லாம் எடுக்கிறது, அதனால நல்லபடி தான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லை. அவர் வந்து நீங்கள் வந்து இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே பைக்ஸ் கொடுக்கும்போது சொன்னேன், எனக்கு அங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, அந்த 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 மானிட்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, அவ்வளோ வந்து கிளாஸாக ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்கும், விஷுவல் ட்ரீட்டுனாங்களே, அது இங்கே உட்காந்து இப்போ தான் அந்த ட்ரீட்டை வாங்கினேன். அந்த மாதிரி சரியாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது படம். தேங்க்யூ சரவணன் சார். என்ன கொஞ்சம் அழகாக காட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெய்லரில் வரல, படத்தில் வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இவர் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அதாவது நம்ம என்ன அதாவது நீங்கள் எத்தனை டேக் வாங்கினாலும் சரி, அவங்க ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அப்புறம் ஓகே, மணிரத்னம் சார் படம் மாதிரியே பேசுவாங்க எல்லாருமே. ஏன்னா நைட் எஃபெக்ட் இருந்தாலும் ஒரு அப்படி பேசுகிறாங்க, அதுவும் தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கிரகணம் வெற்றியுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், திருட்டி விசிட்டில் பார்க்காதீங்க. எல்லாரும் லான்ச்சிங் நான் சொல்கிறது இதுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இங்கே ஆசைப்படுறேன். அது பர்சனலாக சொல்லிக்கிறேன் ப்ரோ, ஏன்னா இங்கே தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் எனக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ மன்சூர்லிகான் சார் வந்திருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஏன்னா சிங்கப்பூரில் இருக்கிற நீங்களாம் நடிகா, நாங்களாம் எங்கடா போகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையாக சொல்லுங்கள், நான் சிங்கப்பூர்லாம் கிடையாதுங்க, சென்னையால் தான். ஏன்னா இந்த மாதிரி சொல்லி தான் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் கூப்பிடணுமா, சாரி சிங்கப்பூரில் இருக்கிறவங்களே கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது இல்லை. இப்போ சென்னையில் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க அவங்களே கூப்பிடணும்னு கூப்பிடுறது இல்லை. இங்கே இருக்கிறவங்க சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் டிக்கெட் போட்டு ஃப்ளைட் போட்டு கூப்பிடணுமா அப்படின்னு கூப்பிடாம விட்டுறாங்க.
அதனால இது எதுக்கு சொல்லிடுறேன்னா, நான் சென்னையில தான் இருக்கேன். எந்த டைரக்டர்ஸ் எப்போ வேணா என்னை கூப்பிடலாம், இந்த ப்ரொடியூசர்ஸ் எப்போ வேணா கூப்பிடலாம், வந்து சந்திக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கிராண்ட் வெற்றி அடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.